எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு தேவைப்படுற இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ தான் இது. அப்படி என்ன வீடியோன்னா, இன்ஸ்டாகிராமில் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் 60 FPSல 1080 60 FPSல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, குவாலிட்டி லாஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. என்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மந்த்தாகவே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, எப்படி குவாலிட்டி லாஸ் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, என்ன கம்ப்ரஸ் பண்ணுவீங்க, என்ன ரேஷியோவில், என்ன ரெசல்யூஷனில் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி நான் கம்ப்ரஸ் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறனோ அதே வீடியோவை அப்படியே கிரியேட்டர் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணுவேன். கிரியேட்டர் ஸ்டுடியோனா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் ஆர் ஆப்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது யாரோடதுன்னா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஒரே ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார்ல, அவரோட ஒரு வெப்சைட் தான் இது. கிரியேட்டர்ஸ்க்காகவே தனியாக அந்த வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் நம்ம அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக குவாலிட்டி லாஸ் இருக்கவே இருக்காது. 60 FPSல அப்படியே ப்ளே ஆகும். ஓகேங்களா, அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் வச்சுருக்காங்க. ஷெட்யூல் பண்ணுறது, தென் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு லாகினே ஆகலை, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன் வீடியோவில். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா, சின்னதாக ஸ்கிப் பண்ணால் கூட நிறைய கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆப்ஸ் 3 ஆப்ஸ். ஒன்று இன்ஸ்டாகிராம், எல்லாருமே வச்சுருப்பீங்க. க்ரோம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அண்ட் டக்டக்கும் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் போய்ட்டு நான் ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கிரியேட் நியூ அக்கௌண்ட். இதில் யூசர் நேம் நம்ம சேனலுக்காக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ EditoPhobia கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, EditoPhobia ஆல்ரெடி இருக்குது. ஸோ EditoPhobia.yt கொடுக்குறேன். எஸ், ஓகே வந்துருச்சு. பாஸ்வேர்ட் நான் மறைச்சி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, எஸ், கம்ப்ளீட் சைன்அப்னு கேட்குது. கம்ப்ளீட் சைன்அப் கொடுத்துக்கிறேன். ரிஜிஸ்டர் ஆகுது. கனெக்ட், இதில் வந்து ஸ்கிப் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஆட் ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் அப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எஸ், இதில் வந்துக்கிறேன். வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே சும்மாவே விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபேக் ஐடி அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்மளை வந்து ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணி விட்டாங்க நான் லாகின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ 2-3 பேர் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எங்கள் மேலே இருக்கிற 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அக்கௌண்ட் போங்க. அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டு ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ தென் கண்டினியூ. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க, எந்த ப்ரொஃபஷனல் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிளாகர்னு இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஆர் டிஜிட்டல் கிரியேட்டர் ஆர் சம்திங், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஆர் வீடியோ கிரியேட்டர், நான் வீடியோ கிரியேட்டர் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எஸ், லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. எஸ், நீங்கள் கிரியேட்டராக பிஸ்னஸ்ன்னு கேட்குறாங்க. கிரியேட்டரே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் எப்படியும் பிஸ்னஸ் பண்ண போகிறது இல்லை, கிரியேட்டர்னால நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இன்னும் 5 இது கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இப்போ டைம் நிறைய ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். எஸ், வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருச்சு. இந்த ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 1லேயே நீங்கள் செட்டிங்ஸில் வந்து லாஸ்ட் அக்கௌண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கும். அக்கௌண்ட் சென்டருக்குள்ளே இங்கே வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்துச்சிங்கன்னா ஒரு வித்தியாசமாக காட்டும். எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். எஸ், இதில் வந்து நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட 2 FB ஐடியும் காட்டுது, இன்ஸ்டாகிராம் ஐடியும் காட்டுது. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் புது ஐடி உங்கள் ஐடியில் காட்டியிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் வந்துட்டு
ஃபேஸ்புக் வந்துக்கோங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு ரிமூவ் ஃப்ரம் அக்கௌண்ட் சென்டர்னு கொடுத்துருங்க. இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரிமூவ் பண்ண வேணாம், ஸோ அப்படி விட்டுட்டேன். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லாகின் ஆகலை, எனக்கு லாகின் ஆகிடுச்சு, ஸோ நான் அப்படி விட்டுட்டேன். இது புது அக்கௌண்ட், ஸோ வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை. ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. எஸ் கைஸ், இப்போ ஸ்டெப் 2 வந்துட்டோம். ஸ்டெப் 2ல் வந்து DuckDuckGo ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதெல்லாம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க, கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான். ஓல்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இதில் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும். ஆல்ரெடி நீங்கள் பேஜ் வச்சுருக்கலாம், ஆர் உங்கள் பர்சனல் ஐடிக்குள்ளே தேவையில்லாமல் நிறைய பேஜஸ் ஆர் போஸ்ட் ஏதாவது வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே நீங்கள் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து தமிழில் வருது, புதிய கணக்கை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட் நியூ அக்கௌண்ட். இதில் முதற் பெயர், ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்லாம் கேட்குது. இதெல்லாம் எஸ் கைஸ், இதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்க ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஆகுது. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் எஸ், இந்த ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிருக்குன்னா, நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அதில் வந்து ஓடிபி கொடுத்துருப்பாங்க. எஸ், ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜிங்க் வந்து ஆன் பண்ணல, ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த அக்கௌண்ட் கொடுத்துருந்தேன். இதில் எஸ், இந்த மெயில் வந்திருக்கு, இந்த ஓடிபி வந்திருக்கு. இதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். 45881. எஸ், கரெக்டு தான். எஸ், தொடர்க கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, எஸ், லாகின் ஆயிடுச்சு. ஓகே, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் பக்கம் அப்படின்னு இருக்கும். பக்கம்னா பேஜ், எஃபியோட ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும். பக்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தின் பெயர் நான் வந்து EditoPhobia டுட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். எஸ், என்ன வகை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆர்ட்னு கொடுக்குறேன். விசுவல் ஆர்ட்ஸ்ன்னு இருக்குது, கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? விளக்கம்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு நான் ஒன்று கொடுக்கல, ஸோ நத்திங்னு போட்டு பக்கத்தை உருவாக்கு கிரியேட்டிவ் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எஸ், கிரியேட் ஆகுது. எஸ், உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேயே பேக் வந்துக்கோங்க. எஸ், இதுலேயே டெஸ்க்டாப் சைட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டே டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணதுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இதில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ண பேஜ் இங்கே இருக்குது. EditoPhobia டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற நேம் ஓப்பன் பண்ணேன். EditoPhobia டுட்டோரியல்ஸ் இந்த இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், இதில் வந்து நிறைய பக் இருக்குது, ஸோ நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட பிசி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே மொபைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக தான் இங்கே டுட்டோரியல் போட்டுட்ருக்கேன். எஸ், வெளியேறு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு அமைப்புகள் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் எஸ், இங்கே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ், இந்த இன்ஸ்டாகிராமை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வரும். இதை எப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா எஸ், கணக்கை இணை லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். கணக்கை இணை அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதில் வந்து தொடர்க எஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எஸ், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். எஸ், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ லாகின் கொடுக்குறேன். எஸ், லோட் ஆகுது. நாட் நவ் கொடுத்துக்கிறேன். எஸ், இப்போ வந்து லாகின் ஆகிருச்சு. இதில் நீங்கள்
நேம், அடுத்து யூசர் நேம், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுனால ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். ஸோ வந்து இதை ஸ்கிப் பண்ணி இதை அப்படியே விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் அப்படி குரோம் வாங்க. இது வந்து ஸ்டெப் 4. ஓகேங்களா? இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு வெளியேறு கொடுத்துருங்க. வெளியேறுனா லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ், லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கணக்கில் உள்நுழையவும் அப்படின்ட்டுருக்கு. இன்னொரு கணக்கில் உள்நுழையவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா லாகின் வித் அனதர் அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, டக்டக்கோவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். இப்போ எடிட்டோஃபோபியா ஒய்டி அப்படிங்கிற ஒரு நேமில். அந்த நேம் வந்து அதே ஐடியை இங்கே எஃபியில் இங்கே குரோமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். அப்போ மட்டும்தான் லாகின் ஆகும். ஓகேங்களா? மொபைல் எண் ஆர் மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்தோம் ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். எஸ், பாஸ்வேர்டும் போட்டுக்கிறேன். அதை பிளரும் பண்ணிக்கிறேன். எஸ், லாகின் கொடுத்துட்டேன். எஸ், கரெக்ட் தான். நம்ம ஐடிக்குள்ளே லாகின் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வெளியே வந்துடும். லாகின் பண்ணால் மட்டும் போதும், வெளியே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் டக்டக்கோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் ஸ்டுடியோ. எஸ், ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ், கேன்சல் பண்ணிக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். எஃபியில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாகின் ஆயிடுச்சு. இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன கேட்குதுன்னா, உங்கள் கணக்கை இணைக்கவும் அப்படின்றது கனெக்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சரின்னு கொடுக்குறேன். இது வந்து டக்டக்கோவில் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எனி அதர் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஒரு வெள்ளை கலர் ஸ்க்ரீன் வந்து அப்படி நின்றுடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டை கொடுத்துக்கிறேன். EditoPhobia.yt அப்படிங்கிற நேம் ஓப்பன் பண்ணும். அது கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன். எஸ், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். லாகின் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. எஸ், நாட் நவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. எஸ், லாகின் ஆகிடுச்சு. எஸ், இது சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு இது உள்ளே வந்தாலுமே போஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும். ஃப்ரம் ஃபைல் அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எஸ், வீடியோஸ் வந்துக்கிறேன். வீடியோஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், எஸ், சும்மா இந்த கிளிப் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ், இது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்காக சும்மா வச்சு காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ண வீடியோ தான். நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணாமல் போட்டாலுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லோடிங் காட்டும். எஸ், இதுதான் ப்ராசஸ் ஆகிறது. 100% வந்தோடனே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வெளியீடுன்னு இருக்கும். வெளியீடுனா பப்ளிஷ். அது பக்கத்தில் இருக்கிற ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் வரைவாக சேமி அப்படின்னு இருக்கும். ஷெட்யூல்னால் நீங்கள் ஷெட்யூல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். எஸ், இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 15:07 அப்படின்ட்டுருக்கு. 15:07னா கிட்டத்தட்ட 3 மணி. ஈவினிங் வந்து 3 மணி இருக்குது. நம்ம இப்போ 18
18:00 கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு அதுவே போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? வரைவாக சேமின்னா இது வந்து நம்ம டிராஃப்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறப்போ டக்குன்னு பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து இதுதான் முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், கவர் இமேஜ். இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஜெனரேட் பண்ணி ஒரு 15 இமேஜஸ் கொடுக்கும். இதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், அதேமாதிரி படத்தை ஷேர் அப்படின்னு இருக்கும். இதில் இல்லாத இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், சம்மந்தமே இல்லாமல் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சச்சினோட வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தம்ப்நெயில் இதை கொடுத்துக்கிறேன். எஸ், இந்த தம்ப்நெயில் வந்துடும். வீடியோவில் யார் பார்த்தாலுமே இந்த தம்ப்நெயில் காட்டும். வீடியோக்குள்ளே வந்து அந்த இது காட்டும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வீடியோ ஃப்ரேம். நீங்கள் 60 fps வீடியோ போட்டிருந்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேமையும் காட்டும். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை போய் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எஸ், இந்த இருக்குது. நான் வந்து எப்போதுமே கஸ்டம் தம்ப்நெயில் தான் வைப்பேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வச்சுட்டு கேப்ஷன் ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க. நான் டெஸ்டிங்னு போட்டுக்கிறேன். டெஸ்டிங், அப்புறம் ஹேஷ்டேக் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இடத்தை சேர், அது எப்போதுமே எல்லாருமே அலைட் மோஷன் போட்டுப்போங்க. இடத்தை சேர்னா இது லொக்கேஷன். ஓகேங்களா? அலைட் மோஷன் ஜெனரேட் ஆகிடுச்சு. அப்புறம் யாராவது டேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பிறரை குறிப்பிடவும் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போய்ட்டு நபரை தேடவும். இதில் போய்ட்டு என்னையும் நான் டேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டை எஸ் இந்த இருக்குது. ஓகே, டேக் பண்ணிட்டேன். டெஸ்டிங்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது வெளியீடு அப்படின்னு இருக்க செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வெளியீடு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, யுவர் போஸ்ட் இஸ் பப்ளிஷிங் டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், அது போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம். எஸ், இந்த அக்கௌண்ட் தான். இதை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போஸ்ட் ஆகிரும். எனக்கு நிறைய டைம் இந்த மாதிரி ஆகிருக்கு. நான் எப்போதுமே ஷெட்யூல் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு 1 hour 1.5 hours முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிடுவேன். ஏன்னா இது மாதிரி பக்ஸ் வந்து அதிலே இருக்குது. சில நேரம் அப்லோட் பண்ணி ஒரு 20 minutesக்கு அப்புறம் அதுவே அப்லோட் ஆகுது. சில நேரம் ஒரே வீடியோ நான் 2 தடவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கூட ஆகிருக்கு. அது வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் ஏதாவது ஆகிரும். எஸ், கிட்டத்தட்ட 1.5 minutes ஆகிடுச்சு. இப்போ தான் போஸ்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? வெளியே வந்து இந்த தம்ப்நெயில் வச்சேன், உள்ளே வந்து இது ஆகியிருக்கு. எஸ், டேகும் ஆகிடுச்சு. மேலே வந்து அலைட் மோஷன் அப்படிங்கிற லொக்கேஷனும் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் என்ன குவாலிட்டியில் கொடுத்தனோ அதே குவாலிட்டியில் போஸ்ட் ஆகியிருக்கு. நான் வந்து 720p தான் கொடுத்துருந்தேன், அப்லோடே பண்ணியிருந்தேன். சேம் குவாலிட்டி அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வர வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு லாகினே ஆகியிருக்கும். ஓகேங்களா? தென் வேறு ஒன்றும் சொல்லலை. ஒரு வேளை நீங்கள் இது வந்து லாகின் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்கன்னா EditoPhobia.yt அப்படிங்கிறது தான் என்னோடய அக்கௌண்ட்டு, நம்ம சேனலோட அக்கௌண்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒன்லி கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை.